ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவிலிருந்து அதிரடியாக செங்கோட்டையன் அவர் நீக்கப்பட்டிருக்காரு. நீக்கப்பட்டதற்கான விளக்கத்தை இன்றைக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. பல்வேறு விஷயங்களை பேசுகிறாரு. துரோகத்துக்கான நோபல் பரிசு எடப்பாடி பழனிசாமி தான் தரணும்னு சொல்கிறாரு. கட்சியிலிருந்து நீக்கினது எனக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது பல்வேறு விஷயங்களை குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இந்த கட்சி உடஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிச்சு. அந்த மாதிரி வாய்ப்புகள் நான் விட்டு கொடுத்தேன். ஏன்னா கட்சி ஒன்றிணைக்கிறதுக்காக நான் அப்படி இருந்தேன். பட் இன்றைக்கி என் மீது இப்படி நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாக சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 71 அதிமுக ஆரம்பித்ததுலேருந்து இருக்கிறார். அதுக்கு முன்னாடி திமுகவிலையும் இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் திமுகவில் இருக்கிறப்ப அப்பையும் திமுகவில் இருந்திருக்கார். திமுகவில் இருக்கிறப்பையும் எம்ஜிஆருடைய விசுவாசியாக இருந்திருக்கார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆரோட பயணம் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கட்சியுடைய அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவருடைய அரசியல் பயணம். 89 தான் எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கே வந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போ ஜாஜே அணி பிரிஞ்சதுக்கு பிறகும் கூட இவர் ஜெயலலிதாவினுடைய அணியில் தான் இருக்கார், சேவலில் தான் இருக்கார். அப்பையும் ஜெயிச்சிருக்கார். ஜெயலலிதா அவர் தனியாக ஒரு அணி அமைக்கிறப்ப அதுலேயும் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். ஜெயலலிதா அவர்கள் இவரை ரொம்ப ஒரு ஆக்டிவாக வச்சுருந்தாங்க. என்னென்னா அந்த நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்ணுறது, தேர்தல் வியூங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுற வேலைகள்லாம் இவர்கிட்ட தான் கொடுப்பாங்க பொறுப்பாக. ஏன்னா அவங்க ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இவர் தான் போய் அந்த திட்டங்களை வடிவமைக்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் அந்த அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு வருது, முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இவர் கொஞ்சம் தயங்குறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டார். அதிலிருந்தே 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஷ் போய்கிட்டே இருந்தது. அப்புறம் அப்படி தள்ளிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016 தேர்தலில் நின்னார். அதுக்கு பிறகு ஆட்சி வர முடியல. 2021 பிறகு தொடர்ந்து ஒரு பெருசாக ஆக்டிவாக இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் ஜெயிச்சாலும் கூட இவர் தலைமையை அவரால் ஏற்றுக்கிற முடியல. அன்றைக்கி முதலமைச்சர் பதவி இருந்ததுனால எடப்பாடி பழனிசாமியை எதுக்கு டைஜஸ்ட் பண்ணிட்டார். கட்சி இருக்கக்கூடும், ஆட்சி போயிடக்கூடாதுங்கிறதுனால பொதுச் செயலாளராக தான் இவரை எதுக்கு தலைவராக, எம்ஜிஆரை தலைவராக பார்த்தவர், ஜெயலலிதாவை தலைவராக பார்த்தவர், எடப்பாடி பழனிசாமியை தலைவராக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதுதான், அது யாருக்கும் முடியாது. அப்படிங்கும்போது அதில் ஒரு முட்டல் முதலாக இருக்குது. ரெண்டாவது 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், கொங்கு பகுதியை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த சமூகத்தின் முகமாக அடையாளமாக யார் இருக்கிற ஒரு ஈகோவும் கிளாஸ் ஆயிடுச்சு. அதில் சமீப காலமாக முட்டல் முழங்கினாரவே இருந்துச்சு. அவர் நேரம் டெல்லிக்கு போனார், நிர்மலா சீதாராமனை பார்த்தார், அமித்ஷாவை பார்த்தார். ஒரு மன வருத்தத்தில் இருந்ததை பாஜக பயன்படுத்திக்கிச்சு. இப்போ நீங்கள் பாஜகவால் எங்கள் ரோட்டுக்கா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோட்டுக்கு போன லிஸ்ட்டில் ஒரு பெரிய லிஸ்ட்டில் இவரும் லேட்டஸ்ட். எடப்பாடி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்க போய் தர்ம யுத்தம் பண்ணது குருமூர்த்தி சொல்லி தான் பண்ணாருங்கிறது தெரியும். அதுக்கு டிடிவி தினகரன் பாஜகவை கடுமையாக எதிர்த்த டிடிவி தினகரன் பாஜகவோடு கூட்டணி வச்சார். அப்புறம் அதுக்கு பிறகு அந்த கூட்டணிக்குள்ள என்டிஏக்குள்ளே அதிமுக எடப்பாடி பழனிசாமியை கூட்டு வராங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சில உறுதிமொழி கொடுத்தாங்க. அப்போ என்ன உறுதிமொழி? இவர் முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாதுங்கிறத சொல்லி தான் அவரை உள்ளே கொடுத்துருக்காங்க. அதையும் மீறிட்டாங்க. இப்போ டிடிவி தினகரனும் அங்கேருந்து பாஜகவால் கைகழுவப்பட்டவர்களாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப தான் எல்லாரும் சேர்ந்து தேவர் குரு பூஜையில் கலந்துக்கிட்டது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவர் என்ன நினச்சாருன்னா, கட்சியிலேருந்து அவராக போயிடுவார். இப்போ அவராக ரிசைன் பண்ணார்னா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி மார்ச் வரைக்கும் இருக்குது. இப்போ அவராக போனார்னா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்கன்னா சஸ்பெண்ட் நடவடிக்கையில் அது அப்படியே போகும். இப்போயும் அதான் சொல்கிறார். நான் இன்றைக்கும் சொல்கிறார், நான் அதிமுகன்னு சொல்கிறேன், அதிமுக நான் ஒரு அணியாக செயல்பட போகிறேங்கிறத சொல்லியிருக்காரு. நிறையா விஷயங்களை பட்டியலிட்டு சொல்கிறார். கொடநாடு கொலை வழக்கில் ஏவன் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்கிறாரு. சொல்கிறவர் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகியாக இருந்தவர், இன்றைக்கும் கட்சிக்கு தெரியப்பட்ட அதிமுகவில் அறியப்பட்ட முகமாக இருக்கிறவர். அவர் சொல்கிற வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கொடநாடு கொலை வழக்கில் ஏவன் என்னைய திமுகவின் பி டீமுங்கிறீங்க, ஏ1 அவர் தான், கொடநாடு கொலை வழக்கில் ஏ1 அவர் தான் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாரு. துரோகத்திற்காக நீங்கள் நோபல் பரிசு கொடுக்கணும்னா எடப்பாடி தான் கொடுக்கணும், சர்வாதிகாரி போல செயல்படுறாருன்னா கடுமையான குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அடுத்த கட்ட ஆலோசனைங்கிறது நான் கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அடுத்து ஒரு முக்கியமான ஆடியோ வெளியிட போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் செட்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காரு. அவரோட அலுவலகத்தில் ஸ்பீக்கர் செட்லாம் செட் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான ஆடியோ எடப்பாடி பழனிசாமி பற்றின விஷயங்கள்லாம் வெளியிட போகிறாங்கிறாரு. எதை நோக்கி நகராரு, என்ன விஷயங்கள்லாம் அவர் பேச போகிறாரு, இது எப்படி அடுத்த கட்டமாக இது எப்படி நகர போகுது? இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் போகிறார். அவரை சொல்கிறார், நாங்கள் இணைப்புக்காக தான் நாங்கள் ஒரு குழுவாக சந்தித்து பேசினோம். அவர் எதுக்குமே ஒத்துக்கிற மாட்டேங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலுங்கிறத முக்கியம் கிடையாது. கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும், பொதுச் செயலாளர் தான் இருக்கணும். கட்சி இருந்தால் அந்த கட்சியோட யார் வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் ஜெயிச்சுக்கலாம்.
கட்சி தன்னை மீறி கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அப்போ அதுதான் இப்போ இங்கே பிரச்சனை. இப்போ இந்த அம்மா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே ஒரு நிறையா பார்வை இருக்குது. அவங்க வந்து பயங்கரமான கோவக்காரங்க, நினச்சா யாரையும் தூக்கிடுவாங்க, அமைச்சராக தூக்கிடுவாங்க, இப்போ பதவியில் வந்து தூக்கிடுவாங்க, கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்கன்ற இப்போ கடுமையான குற்றச்சாட்டு அவங்க மேலே ஒரு பார்வை இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் விவகாரத்தில் செங்கோட்டையனுக்கு 2011 சீட் கொடுக்குறாங்க, அமைச்சராக்குறாங்க. அவர் 2-3 வருஷத்தில் அவர் மேலே ஒரு அலிகேஷன் வருது, அமைச்சர்லேருந்து நீக்கிறாங்க. ஆனால் கட்சியிலேருந்து நீக்கலை, கட்சியினோட அடிப்படை உறுப்பிலேருந்து நீக்கலை. அதற்கு 2016 திருப்பி சீட் கொடுக்குறாங்க. திருப்பி சீட் கொடுத்து அவரை வந்து திருப்பி அமைச்சராக்குறாங்க, கல்வி அமைச்சராக்குறாங்க. இதெல்லாம் ஏன்னா ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு அடிப்படை தகுதி என்னன்னா, அந்த அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூகம், வாக்குகள், செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து தான் அவர் உள்ள வச்சுருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் அவர் மேல் 1000 விமர்சனங்கள், பிடிக்காத ஆட்களாக இருந்தாலும் கூட அவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் கட்சிக்கு தேவைப்படும், ஒரு அனுபவமும் தேவைப்படும், செல்வாக்கு தேவைப்படும். அதை விட மாட்டாங்க. ஜெயலலிதாவே அதில் வந்து காம்ப்ரமைஸாக இருக்காங்க, வேறு வழி இல்லாமல் வச்சுருப்பாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, அந்த 89 தேர்தலுக்கு பிறகு 91 கட்சி ஒன்றிணையுது. அப்போ இவர் எதிர்த்து அரசியல் செய்த அத்தனை பேரையும் தன் பக்கம் கூட்டு வந்து வச்சுட்டாங்க. ஆரம் வீரப்பனை கூட்டு வந்துட்டு, ஆரம் வீரப்பன் வந்து எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேருந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான மனநிலையில் ஒரு அரசியல் செஞ்சவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் வழியில் உடனே கூட்டு வந்து கூட வச்சுக்கிறாங்க அதிமுக. ஏன்னா அப்போ அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அவர் தேவைப்படுவார் அப்படின்னா. அப்போ தனிப்பட்ட பகையை தாண்டி கட்சி நலன் ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து சில பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க. அதிமுக திமுக. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த இவர் தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறார். ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுங்க ரெண்டாவது விஷயம், தன்னை காப்பாற்றிக்கணும். இந்த கூட்டணியே, அதிமுக பாஜக கூட்டணியே பெரும்பாலான 90% அதிமுகவினுடைய அடிமட்ட உறுப்பினர்களுக்கு ஒரு திருப்திகரமான கூட்டணி கிடையாது. நிர்வாகிகள் வேணால் அவர் வழி இல்லாமல் இருக்கலாம், உண்மையான அதிமுக தொண்டர்களும் வந்து தொடர்ந்து தோல்வி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பாஜகவால். ஏன் திருப்பி அந்த கூட்டணி வைக்கணுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் வேறு வழி இல்லாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடினால அந்த கூட்டணி வச்சிருக்காரு. அப்போ இது வந்து ஒவ்வொரு முறையும் தவறு செஞ்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி எடப்பாடி செங்கோட்டையன் நான் சொல்லியிருக்காரு, நீங்கள் கட்சி தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு தொடர் தோல்வி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து அந்த சர்வாதிகார மனப்பான்மை இருக்குது, அரவணைத்து போகக்கூடிய தன்மை இல்லை, முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தான் அதுக்கு அர்த்தம். அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இவரை வந்து கட்சியை கைப்பற்றினா போதும், கட்சி நமக்கு இருந்தால் போதுங்கிறத அவர் நினைக்கிறார். இல்லை சார், இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து இப்போ இந்த ரிபல் ஃபேக்டர், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க எல்லோரும் ஒன்று சேர்றாரு. பட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிரான அரசியலை செஞ்சுட்ருக்காங்க, அதிமுக எதிரான அரசியலாம் செய்கிறான்னு சொல்லிட்டு அதிமுகவே சொல்கிறாங்க. குறிப்பாக ஆர்பி உதயகுமார்லாம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மறுபடியும் திமுக தான் வெற்றி பெற போதுன்னு சொல்லி வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர் யாராவது நம்ம பார்த்துருக்கோமா அதிமுகவில்? அந்த மாதிரிலாம் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஓபிஎஸ் இவங்களோட செங்கோட்டையன் போகிறாரு, அவரெல்லாம் எப்படி எங்கள் கட்சிக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஆதரவான வாதத்தை அவங்க முன் வைக்கிறாங்களா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நீங்கள் அண்ணாமலை என்ன சொன்னார், 40% மேலே வாங்கி திமுக 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கும்னு சொல்கிறாரு. அதிமுக பாஜகவோட ரொம்ப ஆக்டிவாக திமுகவை எதிர்த்தவர், டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணவர். கலை யதார்த்தத்தை சொல்கிறாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை கலை யதார்த்தத்தை சொல்கிறாங்க. பல இடங்களுக்கு போகிறாங்க, நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அரசியல்வாதி கிடையாது, இவங்களாம் இருக்க களத்தில் இருக்க அரசியல்வாதிகள் போகிறாங்க. அவங்க மக்களுடைய மனநோட்டம் இருக்கு இல்லையா? இப்போ அதிமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் யோசிப்பாங்கள்ல. இத்தனை குழப்பங்கள், பாஜக கூட்டணி, ஒரு சரியான செயல்பாடு இல்லை, ஒரு வலிமை மிக்க தலைமை இல்லை, எதுக்கு அதிமுக ஓட்டு போடணும்? நாளைக்கு ஓட்டு போட்டாலும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும், எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை, ஒரு ஸ்டேபிளான லீடர் கிடையாது, ஸ்டேபிளான ஒரு பார்ட்டி கிடையாது. இபிஎஸ் இப்போ அந்த ஒரு ஒற்றை தலைமை ஆகிட்டார்ல, இப்போ அவர் ஸ்டேபிளான ஃபேக்டர் கொண்டு விட்டார்ல, அப்புறம் அவர் ஏன் சிக்கலாக இருக்குது? ஒற்றை தலைமைனா எங்கே ஒற்றை தலைமை? தமிழ்நாடு முழுக்க இவர் உதாரணத்துக்கு இவர் வந்து தென் மாவட்ட மக்கள் இவங்க ஏற்றுக்குருவாங்களா? குறிப்பாக அந்த முக்குளத்தூர் சமுதாய மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்குருவாங்களா? ஏற்றுக்கிற முடியாது, ஏற்றுக்கிற மாட்டாங்க. தொடர்ந்து தோல்வி தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரெட்டலைங்கிறது வந்து தென் மாவட்டத்தினுடைய ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த ரெட்டலையினுடைய வேரே தென் மாவட்டத்தில் இருந்துச்சு. அதனால தான் எம்ஜிஆர் அங்கே ஆண்டிப்பட்டில் நின்னார், அந்த மாதிரி ஜெயலலிதாவும் ஆண்டிப்பட்டில் நின்னாங்க. பொதுவாக அந்த பகுதியில் வந்து ரெட்டலைக்கு வந்து ஒரு கோர் ஓட் பேங்க் இருந்துச்சு. குறிப்பாக அந்த முக்குளத்தூர் வாக்கு வந்து அப்படி சாலிடாக இருக்கும். எவ்வளோ நெருக்கடியான காலத்தில் அந்த ஏரியா வந்து கை கொடுத்துச்சு. இன்றைக்கி ரெட்டலை 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பெரிய குளத்துலேயும் ராமநாதபுரத்துலேயும் தேனியிலையும் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அந்த 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 அதாவது கரிஸ்மாட்டிக்கான லீடர் கிடையாது, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லீடர் கிடையாது. இந்த முத்திரை யாருக்குமே கிடையாது. அதை நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ, எம்ஜிஆர் மாதிரியோ, கலைஞர் மாதிரியோ, ஸ்டாலின் மாதிரியோ, உதயநிதி மாதிரியோ இவங்களுக்கு யாரும் இல்லாத ஒரு முத்திரை வந்து இவங்களுக்கு கிடையாது. இவங்க வந்து தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலாலும் போய் நிற்கலாம். இவர்களுக்கு குறிப்பிட்ட பகுதியில் கட்சியை சுருக்கிட்டாங்கல்ல, அதான இப்போ சிக்கல். இல்லை சார், இப்போ இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி யோசிப்பார், கட்சி தான் முக்கியம், அதுக்காக யாரை வேணாலும் வெளியேற்றலாம் அப்படின்னு அவர் செய்கிறார், தன்னோட தலைமை தான் முக்கியம்னு செய்கிறாருன்னு வைங்களேன். ஆனால் அந்த கட்சி அவர் தலைமையில் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றால் மட்டும்தான் அந்த கட்சிக்குள்ளே அவரோட போஸ்ட் வந்து தொடர்ச்சியாக இருக்கும், இல்லாட்டி அதுக்கு ஒரு சிக்கல் ஏற்படும். இது எல்லாத்தையும் அவர் யோசிக்க தானே செய்வார். அப்போ ஓபிஎஸ் மேலே எடுத்த நடவடிக்கை செங்கோட்டை மேலே எடுக்கிறது மூலமாக தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும் கூட யோசிக்காமல் அவர் செய்கிறாரு. இல்லை, இந்த முறை போனாலும் பரவாயில்ல, கட்சியை முதல்ல காப்பாற்றிக்கிடுவோம், கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும்.
அடுத்த தேர்தலில் கூட பார்ப்போம். அவர் ஒரு 40 சீட் 50 சீட் ஜெயிச்சுன்னு வச்சுங்களேன், எதிர்க்கட்சி தலைவர் இருந்துட்டு போவோம், அடுத்த தேர்தலில் சந்திப்போம், கட்சி நமக்கு வந்துருச்சுல. அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நம்ம ஆட்சியை கைப்பற்ற முடியாது, எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சியை கைப்பற்ற முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஓகே, இந்த மாதிரி பாஜக கூட்டணியோட இன்றைக்கி அந்த கூட்டணியில் யார் இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் யார் இருக்கா? பாஜக அதிமுகவை தவிர யாரும் கிடையாது. இப்போ வரைக்கும் ஆஃபீஸில் யாரும் கிடையாது. பாமகவில் அம்மன் மட்டும் வருவார். இந்த பக்கம் தேமுதிக வருதா என்னங்கிறது தெரியல. மற்ற எந்த கட்சி இருக்குது? இந்த கூட்டணியை வைத்துட்டு அமித்ஷாவே சொல்கிறாருங்க, விஜய் கூப்பிட்டுருக்காங்க சார். விஜய் வந்துட்டாரு, கூட்டணி விஜய் வந்துட்டாருன்னா விஜய் சேர்ந்து தான் தெருவுக்கு போகணும், விஜய் சேர்ந்து தான் போவார். ஏன் அந்த கூட்டணி வெற்றி பெற கூட்டணி வாய்ப்பு எப்படி? நீங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லி போட்டு ஆரம்பித்த கட்சி ஒரு வருடம் கூட ஒரு கட்சியை வந்து கொள்கையை கடைப்பிடிக்க முடியாத ஒரு அரசியல் கட்சி எப்படி மக்கள் ஏற்றுக்குருவாங்க? இந்த கரூர் சம்பவத்திலே அவருடைய இமேஜ் மொத்தமாக டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. அவருடைய செயல்பாடுகள் விமர்சனமாக இருக்குது. அப்போ கட்சியை கொண்டு போய் இன்னொரு நேரு சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் நீங்கள் போய் கூட்டணி வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அது வந்து அதுவும் ஃபெயிலியர் கான்செப்ட் தான். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அமித்ஷா அவர்களே சொல்கிறார் கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே, அவர் திரும்ப தான் சொல்கிறார் கூட்டணியை பலப்படுத்தணும் சொல்லிட்டு இருக்காரு. பலப்படுத்தணும்னா பலகீனமாக அர்த்தம். ஓகே, அது புரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரிபல் ஃபேக்டர் ஒவ்வொருத்தரையே வெளியேற்றியா இருக்கிறார் வந்து இபிஎஸ்னா, அது அமித்ஷா அப்படி பார்ப்பாரு. நான் வலிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன், பண்ணுறதே அவங்க தான். இது அதிமுகவை பலகீனப்படுத்தணுங்கிறத அவங்க நோக்கம். அதுக்கே வந்து இபிஎஸ் துணை போகிறாரு. இபிஎஸ்க்கு முடியாமல் தான் இருக்கிறார். கைமீறி போயிடுச்சு. அவங்க ஆல்ரெடி அவங்க ஆப்போசிட்டாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. நீங்கள் திருப்பி கொண்டு வைக்க முடியாது. இப்போ அவருக்கு ஆட்சியா கட்சியாங்கிறது முக்கியம். கட்சி தான் முக்கியம். இப்போ அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி தான் முக்கியம். அப்போ இவங்கெல்லாம் களை எடுத்தால் தான் சிங்கிளாக நம்ம நிற்க முடியும். அப்படிங்கும்போது அந்த முடிவு அவங்க எடுக்கிறாங்க. இதை பாஜக பயன்படுத்திக்கிறது. இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன வேறுபாடை வந்து பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு, அவ்வளோதான். அதிமுக பலமாயிடக்கூடாதுங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்குது. இல்லை சார், இப்போ வந்து இந்த அதிமுக கூட வச்சுக்கிட்டு தான் வந்து ஆட்சியை கைப்பற்றணும்னு முனைப்பு காட்டுறாங்க, திமுக வீழ்த்தணும் முனைப்பு காட்டுறாங்க. அப்படி இருக்கிறவங்க ஏன் வந்து பலவீனப்படுத்தணும்னு நினைக்க போகிறாங்க? பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. இந்த முறை ஒரு 10-20 சீட் வந்தால் போதும். போன முறையை காட்டி கட்சி வளர்ந்துருக்குன்னு காட்டணும். அவங்க 2031 தான் அவங்களுடைய டார்கெட்டு. அதிமுக காலி பண்ணிட்டு அதிமுகவுக்கு இடத்துல நம்ம உட்காரணும். 2031 பாஜக ஆட்சி அமைக்கணும். அவங்களுடைய லாங் டைம் ப்ராஜெக்ட் அதுதான். இல்லாட்டி நேற்று பீகாரில் பிரைம் மினிஸ்டர் பேசுவாரா தமிழ்நாட்டை பற்றி? அது தமிழ்நாட்டில் எப்படி எதிரொலிக்கணும் அவங்களுக்கு தெரியாதா? அப்போ அவங்க பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. தமிழ்நாட்டில் மிஞ்சி போனால் 10 சீட் வரும், 15 சீட் வரும், வரட்டும். அதிமுக முதல்ல காலி பண்ணுவோம். அதிமுகவை காலி பண்ணால் தான் நம்ம உட்கார முடியும். ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அன்றையிலேருந்து காலத்தை எடுத்துங்க. பெரியார் காலத்திலேருந்து அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறார். பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறார். அண்ணா கட்சி ஆரம்பிச்சப்போ அண்ணா சொல்கிறாரு, நாங்கள் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டோம், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம்ட்டார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவர் ஒரு அரசியல் பண்ணுறார். அப்புறம் பெரியாருடைய கொள்கையில் அவர் கொண்டு வந்துறாரு. பெரியாருடைய ஃபாலோ பண்ணி தான் கொண்டு போகிறார். இது வந்து பெரியாருடைய ஆட்சின்ற ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார். பொது உடைமை ஆட்சி தாங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் தன்னை வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவராகவே ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறார், காமிக்கிறார். அவரே கோயிலுக்கெலாம் போகிறார். தொண்டர்கள் அவங்க அந்த மனநிலைக்கு இருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க அந்த பேலன்ஸாக இருப்பாங்க. அதுக்கு அந்த அம்மா வந்த பிறகு முழுவதுமாகவே அவங்க வந்து தன்னை வந்து ஒரு ஆன்மீகவாதியாக பக்திமான்களாகவே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக அவங்க காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 கட்சியில் எந்த கட்சியை உடைக்கணும்னா, இங்கே வலிமையான தலைவர்கள் இருக்காங்க. ஒன்றுமும் திமுகவில் கொள்கை பிடிப்போடு கொஞ்சம் இருக்குது. ஆனால் அங்கே வலிமையான தலைவர்களில் ஆல்ரெடி அந்த பிஜேபியினுடைய ஓரளவுக்கு சாயல் சித்தாந்தத்தில் அங்கே வந்துட்டாங்க. ஈஸியாக அவங்கள வந்து தன் பக்கம் கொண்டு வரும். தொடர்ந்து தோல்வி, கட்சி பலகீனம், உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு ஒரு நிலைமை வரப்போ வச்சுக்கோங்க, அதிமுக நிர்வாகி அவன் என்ன முடிவு எடுப்பான்? ஆட்டோமேட்டிக்காக பிஜேபிக்கே போயிடுவோம்ப்பான்ற முடிவு தானே வரும். சைக்காலஜிக்கலாக அவங்கள வந்து கட்சி இந்த பக்கம் கொண்டு வரக்கான வேலை தான். இன்றைக்கி பல அதிமுக நிர்வாகிகள் வந்து பிஜேபி போயிட்டாங்க. ஏன் தலைவரே பிஜேபியில் இருந்தவர் தான். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் நயனாரேந்திரன் போயிருப்பாரா? அதிமுக வலுவாக இருந்தால் நயனாரேந்திரன் போயிருப்பாரா? இதுதான் சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து அதிமுகவை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொண்டு வரணும். அதிமுக நிர்வாகி தன் பக்கம் கொண்டு வரணும். அதுக்கு அதிமுக பலமாயிடக்கூடாது. அதிமுக பலகீனமாகணும். அதிமுக பலகீனமானால் தான் நம்ம அந்த இடத்துல உட்கார முடியும். அந்த சேரில் நம்ம உட்காரணும்னா அந்த சேரில் உட்காந்து காலை காலி பண்ணணும். இது பாஜக ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இப்போ செங்கோட்டையன் சேர்ந்துட்டார். 4 பேர். இந்த 4 பேர் கொண்ட ஒரு அணியை அவங்க செயல்பட போகிறாங்க. இப்போ இந்த 4 பேர் கொண்ட அணியை பாஜக அதை எப்படி கைட் பண்ண போகிறாங்க? அதை எப்படி நீ அடுத்த கட்டமாக எப்படி பயணிக்க போகுது அந்த அரசு? ஆப்ஷன் சின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஓ சரி. நேற்று அண்ணாமலை பேசுனதை பார்த்துருப்பீங்க. அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து என்னை வந்து திட்டுறாங்க, பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்குது. அமித்ஷாஜி சொன்னதுனால தான் பொறுமையாக இருக்கேன், நானும் திருப்பி திட்டி பிடிவேன் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அவர் ஓப்பனாகவே சொல்கிறார். ஒரு முன்னாள் மாநில தலைவர், பரபரப்பாக பேசப்பட்ட ஒருத்தர் கூட்டணி கட்சியை பற்றி இவ்வளோ கடுமையான வார்த்தையை விமர்சிக்கிறார். என்னை அதிமுகவினர் வந்து என்னை குரு பூஜைக்கு போனதுக்கு நான் தான் பின்னாடி இருந்து வேலை செய்கிறேன்னு சொல்லி என்னை கடுமையாக திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அமித்ஷாஜி சொன்னதுனால தான் பேசாமல் இருக்குங்கிறார். அப்போ அவர் ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறார்.
அதுவும் இல்லாமல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக இருந்தோம் ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து அவங்களை அடுத்த கடத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அண்ணாமலைக்கும் எந்த விதமான ஒரு பிடிமானமும் இல்லை. அவர் ஒரு தனி இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியிலையும் இருக்கிறார். இதுவும் பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாங்க. அதிமுக, அண்ணாமலை, டிடிவி அண்ணாமலை ஏற்கனவே ஃப்ரெண்டு, ஏற்கனவே அவங்க வந்து 2 அண்ணாமலை எங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாருன்றார். இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. டிடிவிக்கும் நயனானந்தனுக்கும் தான் பிரச்சனை. அந்த சமூகத்தில் யார் முகமாக இருக்குங்கிறது. இப்போ பாஜகவை ஏற்றுக்கிற மாட்டார். இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒரு அணியாக ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இது என்ன அணின்னா பாஜகக்குள்ள அண்ணாமலை அணியாக ஒரு அணி செயல்படுறது இல்லையா, அந்த ஓட்டு திமுகவுக்கு பெறப்படுது. அதிமுகவில் பிளவு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு திமுகவுக்கு பெறப்படாது. அப்போ இவங்களை வச்சு ஒரு ஃபேக்டராக கிரியேட் பண்ணுங்க. அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், தேவைப்பட்ட விஜய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அணியாக செயல்படுவாங்க. இது ஆப்ஷன் சி அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மிக விரைவில் நடக்கும். வரக்கூடிய தகவல் அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ இவ்வளோ ஃபேக்டர் இருக்கும்போது வந்து இத்தனை பிரிவை பிரிஞ்சு தான் திமுக எதிர்த்து இத்தனை அரசியல் அப்படின்னா திமுக வாக்கு வந்து அந்த போகிற, அதாவது திமுக கூட்டணியை உடைக்க முடியல. திமுக போகிற ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணலாம் இல்லையா. எதிர்ப்பு வாக்கள் தான் திமுகவுக்கு பொறுத்த வரைக்கும். திமுகவுக்கு விழுகிற ஓட்டுகள், பெரும்பாலான ஓட்டுகள் ப்ராக்டிக்கலாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பாஜகவுக்கு எதிரான, அதிமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ள ஓட்டு தான் போகுது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக, விஜய், இன்னும் சில கட்சியில் வலுவாக ஸ்ட்ராங்காக அவங்க கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா அதிமுகவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. பட் அதை ஒரு தவறான முடிவு எடுத்து இவங்க வந்து வேறு தனித்தனியாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த பிடிக்காத அரசியல் வேறு யாருக்கு போகும் ஓட்டு? வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் இல்லாத பட்சத்துக்கு அது திமுகவுக்கு தான் போகும். அப்படி உள்ள போகிற ஃப்ளோவை கட் பண்ணுறதுக்கு இவங்க இந்த அணியை உருவாக்குறாங்க. நீங்கள் மிலிட்ரி ஹோட்டலில் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. தலைக்கறி இருக்குது, குடல் இருக்குது, போட்டி இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலை இருக்கிறாரு, யூபிஎஸ் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு. இங்கே எங்கே வேணாலும் போய்க்குங்க, அங்கே போகாதீங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனே வந்து பண்ண போகிறாங்க. சார் வாக்குகள் பல்வேறு பிரியும் போது வந்து அது திமுக தானே சார் கெயின். இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கான வாக்கு வங்கி கரெக்டாக இருக்குது. நமக்கு அந்த அதிமுக ஓட்டு 20% இருக்கும். திமுக, பாஜக 18% அவங்க வாங்கியிருக்கு. டெல்லியில் உட்காந்து போகிற கணக்கு இதெல்லாம் 18% நம்ம வாங்கியிருக்கிறோம். அதிமுகவுக்கு ஒரு 20% இருக்குது, 38%. திமுகவுக்கு போகிற ஃப்ளோவெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா நம்ம 35-37% வேணால் நம்ம ஜெயிச்சிருவோம்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. ஓகே, கடைசி நேரத்தில் இந்த வழக்குகளுக்கெல்லாம் போட்டு அடுத்த மாதம் பாருங்களேன், இந்த மாதம் ஆரம்பிச்சு வச்சு வந்தது இன்னும் வரக்கூடிய காலங்களில் பாருங்கள், தமிழ்நாட்டில் அதிரடிகளுக்கு பஞ்சம் இருக்காது. வழக்குகள் இருக்கும், அமைச்சர் நீக்கம் இருக்கும், அமைச்சர்கள் கைது இருக்கும், கட்சிகள் உடைக்கிறது எல்லாம் நடக்கும். இந்த நம்ம 6ஆம் தேதி ஒரு பேச்சு நடக்குது பீகாரில். அப்புறம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி ஒரு பேச்சு நடக்குது. 2 முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். அவங்க பீகார் எலெக்ஷன் முடிச்சாங்கன்னா மொத்தமாக தமிழ்நாடு பக்கம் தான் திரும்பாங்க. தமிழ்நாட்டில் திரும்பினா தமிழ்நாட்டில் இன்னும் 2 மாதத்துக்கு பரபரப்புக்கும் பிரேக்கிங் நியூஸுக்கும் பஞ்சம் இல்லாமல் அவங்க பண்ணுவாங்க. இப்போ இந்த கூட்டணியை பலகீனப்படுத்துறது, ஃப்ளோவை கட் பண்ணுறது, கூட்டணியை உடைக்கிறது, எல்லா வழியும் இனிமேல் பரபரப்பாக தமிழ்நாட்டில் நடக்கும். அப்போ இவங்கெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்கிறாங்க. அண்ணாமலை ஏன் அவங்க கூப்பிட்டு ஏதாவது பதவி கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்காம வச்சுருக்காங்க? ஒரு கவர்னராக கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி அகில இந்திய அளவில் கட்சிக்கு பொறுப்பாக போட்டுருக்கலாம். ஐபிஎஸ் ஆஃபீஸரு எதுவுமே கொடுக்காம வச்சுருக்காங்களே. அங்கே நடந்த கூட்டங்களுக்கு கூட ஒரு போலையே. செயற்குழு கூட்டம் நடக்குது, முன்னாள் மாநில தலைவர் போல வீட்டில் படுத்துக்கிட்டார், காசு சங்குறாரு, அப்புறம் பிஎல் சந்தோஷ் நேராக போய் கூட்டு வர்றாரு. இத்தனை குழப்பங்கள் இருக்குது. இப்போ அவர் ஒரு தனியாக செயல்படுறதுக்கு உண்டான ஒரு மன வருத்தத்தில் இருக்கார். இப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி இந்த ஓட்டுகளை பிரிக்கிற வேலையை செய்வாங்க. பல திட்டங்கள் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்படியோ கால் வச்சு ஆகும். தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. தமிழ்நாட்டில் கால் வைத்தால் தான் வரலாற்றை மாற்றி எழுத முடியும். மாற்றி எழுதணும்னு திருச்சி எழுத முடியும். அது அவங்களுக்கு முக்கியம். தமிழ்நாடு அதுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க. பாஜகவுடைய கணக்குகள் பழிக்குதாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நன்றி.